சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக எங்களுக்கு தேவரீர் கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக இயேசுவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது கர்த்தர் மோசேக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தினூடாக வழிநடத்தி வரக்கூடிய நாட்களிலே மோசே கர்த்தரை நோக்கி என்ன வேண்டுதல் செய்கிறார் என்றால், 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லையே என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மறுமொழியாக மோசேக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன என்றால், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்தி செல்ல வேண்டியவனாக காணப்படுகிறான். அப்படியே அநேக அற்புதங்களின் மூலமாக, அநேக அடையாளங்களின் மூலமாக மோசே என்ன செய்கிறான் என்றால், ஜனங்களை எகிப்திலிருந்து, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணி வனாந்திரத்தினூடாக ஜனங்களை என்ன செய்கிறான் என்றால் வழிநடத்தி கொண்டே செல்கிறான். அப்படி வழிநடத்தி கொண்டே செல்கிற வேளையிலேதான் மோசே கர்த்தரை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்வி என்னவென்றால், தேவனே, இந்த ஜனங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போ என்று சொன்னீரே, ஆனாலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்று நீர் எனக்கு அறிவிக்கவில்லையே என்று ஒரு கேள்வியை கேட்பதை பார்க்கிறோம். அப்படியானால் மோசேக்கு இருந்த ஒரு கேள்வி என்னவென்றால், தேவனே, இந்த ஜனங்களை எல்லாம் எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக வழிநடத்தி செல்லும்படியாக சொன்னீர், ஆனால் எனக்கு ஒரு துணையாக இன்னாரை அனுப்புவேன் என்று அறிவிக்கவில்லையே என்று கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். அப்படியானால் மோசேயினுடைய மனதிலே காணப்பட்ட ஒரு கேள்வி என்னவென்றால், ஒரு எண்ணம் என்னவென்றால், எனக்கு ஒரு துணை வேண்டும், என்னுடைய ஊழியத்திற்கு ஒரு துணை வேண்டும். இதோ ஜனங்களை நான் வழிநடத்தி செல்கிறேன் கானானுக்கு நேராக, ஆனால் கர்த்தருக்காக செய்யக்கூடிய இந்த ஊழியத்திலே என்னோடு கூட நிற்கும்படியான ஒரு துணை வேண்டும் என்று, அதை நீர் எனக்கு இன்னும் அறிவிக்கவில்லையே என்று தேவனை நோக்கி கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். அப்படியானால் மோசேக்குள்ளாக இருந்த ஒரு எண்ணம் என்னவென்றால், தன்னுடைய ஊழியத்திலே தன்னோடு கூட இருக்கும்படியான ஒரு துணை அவசியமாயிருக்கிறது என்பதை என்கிற எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாக தேவனோடு ஒரு கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் கர்த்தர் அந்த கேள்விக்கு பதிலாக மோசேயோடு என்ன பேசுகிறார் என்றால், ஸ்தோத்திரம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் தங்களுக்கு முன்பாக செல்லும்படியாக தன்னோடு கூட ஒரு நபர் அவசியமாயிருக்கிறது என்கிற ஒரு வாஞ்சையை மோசே தேவனிடத்தில் வெளிப்படுத்த, தேவனோ என்ன சொல்கிறார் என்றால், மோசேயை பார்த்து சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு கேள்வி எழும்புகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக வழிநடத்தும்படியாக எடுத்துக்கொண்ட முயற்சியிலே இப்பொழுது கிட்டத்தட்ட 3 மாதங்களாகிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு 3 மாதங்களாகிவிட்டது. யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய்
வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் என்று படிக்கிறோம். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு 3 மாதங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் மோசேக்கு, நீ உனக்கு ஒரு நபர் உன்னோடு கூட முன் செல்லும்படியாக வேண்டும் என்கிற வாஞ்சியோடு காணப்படுகிறாய். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீ உனக்கு இளைப்பாறுதலை காண்பாய் என்று சொல்லுகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு கேள்வி, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு 3 மாத காலம் ஆகிவிட்டதே. இந்த 3 மாத காலமும் மோசேயோடு ஜனங்களோடு தேவ சமூகம் உண்டாயிருக்கவில்லையா? தேவ பிரசனம் உண்டாயிருக்கவில்லையா? அதுவரைக்கும் தேவன் தம்முடைய சமூகத்தினாலே தம்முடைய ஜனங்களை வழிநடத்தவில்லையா என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. தெய்வ பிள்ளையே, அதற்கு தான் வேதத்திலே நாம் ஒரு பதிலை படிக்கிறோம். தேவன் தாமே மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களோடு கூட சென்றார் என்று படிக்கிறோம். வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கும் போது, பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்றுதான் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் 3 மாத காலமாகிவிட்டது ஜனங்கள் எகிப்தை விட்டு, 3 மாத காலமாகிவிட்டது ஜனங்கள் எகிப்தை விட்டு சீனாய் வனாந்திரம் வரைக்கும் வந்து சேரும்படியாக மோசேயோ தேவனிடத்திலே கேட்கிறான். தனக்கு முன்பாக தன்னோடு சேர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு நபர் வேண்டும் என்கிற வாஞ்சியை வெளிப்படுத்துகிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். ஒரு கேள்வி, அப்படியானால் இந்த 3 மாத காலம் எகிப்தை விட்ட நாளிலிருந்து சீனாய் வனாந்திரம் வரைக்கும் ஜனங்கள் கடந்து வந்த பாதையிலே கர்த்தருடைய பிரசன்னம் உண்டாயிருக்கவில்லையா? கர்த்தருடைய சமூகம் உண்டாயிருக்கவில்லையா என்கிற ஒரு கேள்வி உண்டாகிறது. ஆகவேதான் இந்த வசனத்திலே யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களிலே படிக்கிறோம். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று படிக்கிறோம். அப்படியானால் இந்த 3 மாத காலமும் இஸ்ரவேல் ஜனங்களோடு மோசேயோடு தேவ பிரசனம் உண்டாயிருந்தது, தேவ சமூகம் உண்டாயிருந்தது. அது எப்படி காணப்பட்டது? பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக காணப்பட்டது. அது ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அப்படியானால் தேவன் மோசேயிடத்திலே இவ்விதமாக கூற காரணம் என்ன? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீ இளைப்பாறுதலை காண்பாய் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? 3 மாத காலமும் தேவ சமூகம் உண்டாயிருந்தது அல்லவா? 3 மாத காலமும் தேவ பிரசனம் ஜனங்களோடும் மோசேயோடும் உண்டாயிருந்தது அல்லவா? பின்ன ஏன் கர்த்தர் மோசேயிடம் சொல்ல வேண்டும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீ இளைப்பாறுதலை காண்பாய் என்று ஏன் சொல்ல வேண்டும்? தெய்வ பிள்ளையே, அதற்கு காரணம் என்னவென்றால், தேவ ஜனங்களோடு தேவ சமூகம் உண்டாயிருந்தும் கூட ஜனங்கள் தேவ சமூகத்தை உணரவில்லை. அந்த 3 மாத காலமும் தேவ சமூகம் ஜனங்களோடு காணப்பட்டிருந்தும் கூட ஜனங்களோ அந்த தேவ சமூகத்தை உணரவில்லை. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கும் கூட தேவ சமூகம் எல்லா இடங்களிலேயும் வியாபரித்திருக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறான், சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 7, 8 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே எழுதுகிறான், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சொல்வதை பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் உண்டாயிருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் தேவ சமூகம் வியாபரித்திருந்தாலும் கூட அதை உணரும்படியாக, அதை நீங்கள் உணரும்படியாக தெய்வ பிள்ளையே, உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலே தேவ பிரசனம் உண்டாயிருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே தேவ சமூகம் உண்டாயிருக்கலாம், தேவ ஆலயத்திலே தேவ சமூகம் உண்டாயிருக்கலாம், நீங்கள் பிரயாணப்பட்டு போகிற பாதையிலே தேவ சமூகம் உண்டாயிருக்கலாம். தேவ சமூகம், தேவ பிரசனம் எல்லா இடங்களிலேயும் வியாபரித்திருக்கிறது. ஆனால் அதை உணரக்கூடிய அனுபவத்திலே நீங்கள் காணப்படுகிறீர்களா? தேவ பிரசன்னத்தை உணரக்கூடிய அனுபவத்திலே நீங்கள் காணப்படுகிறீர்களா? தேவ பிரசன்னத்தை உணரும் விதமாக உங்கள் மனக்கண்கள்
திறக்கப்பட்டு காணப்படுகிறதா? அதுதான் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வியாயிருக்கிறது. மோசே சொல்லுகிறான், என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக, என்னோடு நடந்து செல்லும்படியாக ஒரு நபர் வேண்டியதாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் மோசேக்கு தேவன் விளங்க வைக்கிற ஒரு சத்தியம் என்ன? இந்த 3 மாத காலங்களிலே நீங்கள் எகிப்தை விட்டு, எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு சீனாய் வனாந்திரம் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்றால் அது என்னுடைய சமூகம் உங்களோடு இருந்தபடியினால் தான். என்னுடைய சமூகம் உங்களோடு இருந்தது. அது பகலிலே மேக ஸ்தம்பமாய் இருந்தது, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தது. என்னுடைய சமூகம் உங்களோடு இருந்தது. அதை நீங்களோ உணரவில்லை. ஆனால் இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? இனி வரக்கூடிய நாட்களிலேயும் என் சமூகம் உங்களோடு இருக்கும். நீங்கள் இளைப்பாறுதலை காண்பீர்கள். ஆனால் அந்த தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணரும்படியாக உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு காணப்படும் போது, நீங்கள் தேவ சமூகத்தை உணரும் போது, நீங்கள் உங்களோடு தேவ பிரசன்னம் இருப்பதை அறிந்து கொள்ளும் போது, நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்க மாட்டீர்கள், என்னோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யும்படியாக எனக்கு ஒரு நபர் உண்டாயிருக்கும்படியாக கர்த்தாவே நீர் அறிவிக்கவில்லையே என்று நீங்கள் தேவனை நோக்கி கேள்வி கேட்க மாட்டீர்கள். காரணம், உங்களை தேவன் அழைத்த போது உங்கள் ஒருவரை தான் அழைத்தார், உங்களை தனியாக அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே உங்களை தனியாக தேவன் அழைத்தாரே ஆனால், உங்களோடு தேவ சமூகம் உண்டாயிருக்குமே ஆனால், அதை உணரக்கூடிய விதத்திலே உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு காணப்படுமே ஆனால், எந்த சூழ்நிலையிலேயும் உங்களோடு சார்ந்து நிற்கும்படியாக ஒரு நபர் அவசியமாயிருக்கிறது என்று தேவனிடத்திலே நீங்கள் வாஞ்சியோடு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தெய்வ பிள்ளையே. காரணம், தேவ சமூகத்துக்கு மேலானது ஒன்றும் இல்லை. தேவ பிரசன்னமும் தேவ சமூகமும் உங்களோடு இருக்குமே ஆனால், எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவன் தம்முடைய சரியான பாதையிலே உங்களை வழி நடத்தி உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலேயும் இளைப்பாறுதலை கொடுக்க நல்லவராயிருக்கிறார். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலோ உம் தடியோ உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலோ உம் தடியோ உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மையன்றி யாரை பாடுவே? இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. யாக்கோபு பெத்தேலுக்கு வருகிறான். தேவன் என்ன செய்தார்? அவனுடைய மன கண்களை திறக்கும்படியாக ஒரு அதிசயத்தை அந்த பெத்தேலிலே செய்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, தேவன் அவனுடைய மனக்கண்களை திறக்கும் வரைக்கும் அங்கிருந்த தேவ சமூகத்தை யாக்கோபு உணராதிருந்தான். தேவன் என்ன செய்தார்? ஒரு தரிசனத்தை யாக்கோபுக்கு கொடுத்தார். அந்த தரிசனத்தின் மூலமாக தேவ சமூகத்தை உணரும்படியாக தேவன் யாக்கோபுடைய மனக்கண்களை திறந்த போது யாக்கோபு சொல்வது என்ன? ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்லுகிறான். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று அர்த்தம். தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஒருவேளை தேவனுடைய வீட்டிற்கு வந்திருக்கலாம்.
நீங்கள் ஒருவேளை தேவனுடைய வீட்டிலே காணப்படலாம், ஆனால் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படாதிருக்குமே ஆனால், உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படாதிருக்குமே ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தை உணர முடியாது, நீங்கள் தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. யாக்கோபு என்ன செய்கிறான்? தகப்பன் வீட்டை விட்டு போகிறான். எங்கே போகிறான்? தன்னுடைய மாமா லாபானுடைய வீட்டை நோக்கி பிரயாணப்படுகிறான். பிரயாணப்படுகிற வேளையிலே அவன் பெத்தேல் என்கிற இடத்திலே வந்து சேருகிறான். வந்து சேர்ந்த போது நடந்த அற்புதம் என்ன? தேவன் அவனுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். தேவனுடைய தரிசனத்தை கண்டபோது தேவனுடைய சமூகத்தை உணர்ந்து கொண்டான். தேவன் அவனுடைய மனக்கண்களை திறந்த போது தேவ பிரசனம் அந்த இடத்திலே வியாபரித்திருப்பதை அறிந்து கொண்டான். இப்பொழுது சாட்சி பகருகிறான், மெய்யாகவே கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளையே, தேவன் யாக்கோபுடைய மனக்கண்களை திறப்பதற்கு அவனிலே காணப்பட்ட முக்கியமான நற்பண்பு என்ன தெரியுமா? அவனுக்குள்ளாக கீழ்ப்படிதல் காணப்பட்டது. அவன் தேவ பக்தி உள்ளவர்களாயிருந்த தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடியவனாயிருந்தான். அவன் பெற்றோரோடு கூட ஜீவித்து வந்த ஒரு மகனாக காணப்பட்டாலும் கூட ஏற்ற வேளை வந்தபோது பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் பதான் அராமுக்கு என்ன செய்கிறான் என்றால் புறப்பட்டு செல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, பதான் அராமுக்கு புறப்பட்டு செல்கிறான். புறப்பட்டு செல்கிற வழியிலேதான் தேவன் தம்மை தனிப்பட்ட விதத்திலே யாக்கோபுக்கு வெளிப்படுத்தும் விதமாக ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் உண்டாயிருக்கிறது. அது என்ன தெரியுமா? கர்த்தாவே, எனக்கு ஒரு தரிசனத்தை தாரும். கர்த்தாவே, என் மனக்கண்களை பிரகாசிப்பியும். நான் என்னுடைய வீட்டிலே இருந்தாலும், நான் தேவ சபையிலே காணப்பட்டாலும், என்னுடைய வேலை ஸ்தலத்திலே உண்டாயிருந்தாலும், தேவ சமூகம் எப்பொழுதும் என்னோடு இருக்கக்கூடிய, தேவ பிரசனம் எப்போதும் என்னோடு கூட இருக்கக்கூடிய உம்முடைய கர்த்தாவே சமூகத்தை எப்பொழுதும் உணரக்கூடிய விதத்திலே காணப்படும்படியாக ஒரு தெய்வீக தரிசனம் என் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். உம்முடைய சமூகம் எப்போதும் என்னோடு இருக்கும்படியாக என் மனக்கண்களை பிரகாசிப்பியும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் போது, யாக்கோபை போல போராடி ஜெபிக்கும் போது, தேவன் உங்கள் மனக்கண்களை திறக்கும்படியாக ஒரு தெய்வ தரிசனத்தை கொடுக்கும் போது நீங்களும் அறிந்து கொள்வீர்கள், இது மெய்யாகவே தேவனுடைய ஸ்தலம் என்று அறிந்து கொள்வீர்கள். தேவ பிரசனத்தை அனுபவிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், இது மெய்யாகவே தேவனுடைய வீடு என்று அறிந்து கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தேவன் தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டுமானால் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டிய ஒரு நற்பண்பு என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல் அவசியமாயிருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தான். பதான் அராமுக்கு செல்லும்படியாக பெற்றோர் அவனிடத்திலே சொன்னபோது அவன் கீழ்ப்படிந்தான். தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தான். தன்னுடைய பிரயாணத்திலே கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான். மெய்யாகவே இது தேவனுடைய வீடு, கர்த்தர் இருக்கிற ஸ்தலம் என்று அவன் தரிசனம் கண்ட இடத்திலே தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான். இன்றைக்கு உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய ஊழியக்காரரோடு பேசும்போது அதற்கு வேத வசனத்தின் அடிப்படையிலே கீழ்ப்படியக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா? தேவன் உங்களுடைய பெற்றோர் மூலமாக வேத வசனத்தின் அடிப்படையிலே பேசும்போது உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா? அந்த கீழ்ப்படிதல் என்கிற நற்குணம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்குமே ஆனால் நீங்களும் பிரயாணப்படுகிற பாதையிலே தேவனால் வழி நடத்தப்படும் போது நீங்கள் சென்று சேர வேண்டிய இலக்கை அடையும்படியாக கர்த்தர் உங்களை வழி நடத்தும் போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிற வாக்குத்தத்தத்தின்படி உங்களை தேவன் வழி நடத்தி செல்லும் போது, கர்த்தர் எப்படி மோசேக்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீ இளைப்பாறுதலை காண்பாய் என்று சொன்னாரோ, அதே போல கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் அனுபவிக்கும்படியாக கர்த்தருடைய பிரசனம் உங்களோடு இருக்கிறது என்பதை உணரச் செய்யும்படியாக கர்த்தர் என்ன செய்வார் என்றால் உங்கள் மனக்கண்களை பிரகாசிப்பிப்பார். கர்த்தர் உங்கள் மனக்கண்களை திறப்பார். தெய்வ தரிசனத்தை காண்பீர்கள்.
தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று தைரியப்படுவீர்கள், சாட்சி கொடுப்பீர்கள். மெய்யாகவே இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், மெய்யாகவே இது தேவனுடைய வீடு என்று அறிக்கை செய்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் என்கிற நற்குணம் உண்டாயிருந்தது. ஆகவே தேவன் தனிப்பட்ட விதத்திலே அவனுக்கு வெளிப்பட்டார். தெய்வ பிள்ளையே, சாமுவேல் பிரதான ஆசாரியனாகிய ஏலிக்கு என்ன செய்தானாம்? எல்லா காரியங்களிலேயும் கீழ்ப்படிந்தான் என்று படிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஏலி என்கிற ஆசாரியனை குறித்து நீங்கள் வேதத்திலே படிப்பீர்கள் என்றால், ஏலி அவ்வளவு ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இல்லாதிருந்தான் என்றுதான் வேதத்திலே நாம் படிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். ஆனால் அவன் சாமுவேலுக்கு மேலாக வைக்கப்பட்டிருந்தபடியால் சாமுவேல் என்ன செய்தானாம்? ஏலிக்கு எல்லா காரியங்களிலேயும் கீழ்ப்படிந்திருந்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அதன் விளைவாக தேவன் சாமுவேலுக்கு எவ்விதத்தில் வெளிப்பட்டார் என்று வேதத்தில் படிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். ஆம் தெய்வ பிள்ளையே, நம்மில் கீழ்ப்படிதலின் ஆவி இருக்கும் போது தேவன் தம்முடைய வார்த்தையினாலே தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். நானும் கூட இந்த வசனங்களை வாசிக்கும் போது தியானித்து பார்த்தேன். கர்த்தாவே, எப்படி நான் தரிசனத்தை கண்டேன், எப்படி தனிப்பட்ட விதத்திலே உம்மை என்னால் உணர முடிந்தது, எப்படி தனிப்பட்ட விதத்திலே என் வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் எனக்கு வெளிப்பட்டீர் என்று நானும் கூட இந்த வசனத்தை படித்த போது நானும் கூட ஆராய்ந்து பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளையே, 21ஆம் வயதிலே வீட்டை விட்டு புறப்பட்டு சென்றேன். பல வேலைகளிலே நான் சிறப்பாக பணிபுரிய தேவன் கிருபை செய்தார். ஆனால் ஒன்று செய்தேன், இந்த வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன், ஜெபத்தோடு காணப்பட்டேன். 17-18 வருடங்கள் வீட்டை விட்டு புறம்பே காணப்பட்டாலும் கூட என்னுடைய யாத்திரையிலே, என்னுடைய பிரயாணத்திலே கர்த்தருடைய சமூகம் உண்டாயிருந்தது, கர்த்தருடைய பிரசன்னம் உண்டாயிருந்தது. தெய்வ பிள்ளையே, அதை முதலாவது நான் உணராதவனாயிருந்தேன். ஆனால் ஏற்ற சமயத்திலே தேவன் என்ன செய்தார்? அவருடைய அபிஷேகத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே, மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு தரிசனத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய மனக்கண்களை திறந்து அவருடைய தரிசனத்தை காணும்படியாக செய்து, நான் இருக்கிற ஸ்தலத்திலே அவருடைய பிரசன்னம் உண்டாயிருக்கிறது, நான் இருக்கிற ஸ்தலத்திலே அவருடைய சமூகம் உண்டாயிருக்கிறது, நான் இருக்கிற ஸ்தலத்திலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை விளங்க செய்தார். பிரைஸ் தி லார்ட். அதற்கு காரணமாயிருந்தது என்ன? என்னுடைய ஜீவிய காலத்திலே, என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே நற்பண்பாக உண்டாயிருந்தது என்ன? கீழ்ப்படிதல் உண்டாயிருந்தது. வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், எல்லாவற்றிலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தேவன் வழி நடத்தி சென்ற பாதையிலே பெரிய காரியங்கள் நஷ்டமானாலும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் அவசியமாயிருக்கிறது என்பதை அறிந்து தாழ்த்தி கீழ்ப்படிய கற்றுக்கொண்டேன். அந்த கீழ்ப்படிதல் என்கிற நற்குணம் தான் தேவ சமூகத்தை உணர செய்தது. அந்த கீழ்ப்படிதல் என்கிற நற்குணம் தான் தெய்வ தரிசனத்தை காண செய்தது. அந்த கீழ்ப்படிதல் என்கிற நற்குணம் தான் மனக்கண்களை திறந்தது. அந்த கீழ்ப்படிதல் என்கிற நற்குணம் தான் தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் அனுபவிக்க செய்தது. இன்றைக்கு யாக்கோபை போல, இன்றைக்கு சாமுவேலை போல சாட்சி பகரவும் முடிகிறது. ஏலி ஒரு சரியான ஆசாரியன் இல்லை, ஏலி ஒரு நல்ல ஆவிக்குரிய ஆசாரியனாக காணப்படவில்லை. ஆனால் அவனுக்கு கீழாக தான் சாமுவேல் காணப்பட்டான். அவனுக்கு கீழாக தான் தேவாலயத்திலே பணிபுரியும்படியாக சாமுவேல் காணப்பட்டான். ஆனால் சாமுவேல் என்ன செய்தான்? ஏலி நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உள்ள ஆசாரியன் அல்ல என்பதை அறிந்து கொண்டிருந்திருக்கலாம், அறிந்து கொள்ளாமலும் இருந்திருக்கலாம். ஒருவேளை ஏலி நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆசாரியன் அல்ல என்பதை அறிந்திருக்கும் பட்சத்தில் சாமுவேல் என்ன நினைத்திருக்கலாம்? ஏலி கட்டளையிடுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய போகிறதில்லை என்று தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருந்திருக்கலாம். ஆனால் சாமுவேல்
தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தவில்லை. ஏலி ஒரு சரியான ஆவிக்குரிய ஆசாரியனாக இல்லாதிருந்த போதிலும் கூட ஏலி கட்டளையிட்ட எல்லா வார்த்தைகளுக்கும் அப்படியே சாமுவேல் கீழ்ப்படியக்கூடியவனாயிருந்தான். கீழ்ப்படிதல் என்கிற நற்குணம் மிகவும் அவசியமாயிருக்கிறது. அந்த நற்குணம் சாமுவேலுக்குள்ளே உண்டாயிருந்தபடியால் சாமுவேலோடு கர்த்தர் தனிப்பட்ட விதத்திலே பேசலானார். சாமுவேலோடு கர்த்தர் தனிப்பட்ட விதத்திலே பேசினார். பேசும் தேவா உம்மாவியினால் நீர் பேசும் தேவா உம்மாவியினால் பேசும் தேவா உம்மா. இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் அப்படியாக காணப்படட்டும். கர்த்தாவே, யாக்கோபோடு பேசினீரே, யாக்கோபோடு தரிசனத்திலே பேசினீரே, மனக்கண்களை திறந்தீரே. இதோ சாமுவேலோடு பேசினீரே, கர்த்தருடைய சமூகத்தை உணரும்படியாக செய்தீரே. இந்த காலை வேளையிலே எங்களோடு இடைபடும், எங்களோடு பேசும், எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும், உம்முடைய சமூகத்தை உணரும்படியாக ஒரு தலபலவர் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை தாரும் என்று மன்றாடுவீர்களா? பேசும் தேவா உம்மாவியினால் நீர் பேசும் தேவா உம்மாவியினால் இப்பிரபஞ்சத்தின் தேவன் மூடிய மன கண்ணை, இப்பிரபஞ்சத்தின் தேவன் மூடிய மன கண்ணை தீரவும் தேவா உம்மாவியினால் நீர் தீரவும் தேவா உம்மாவியினால் தீரவும் தேவா உம்மாவியினால் நீர் தீரவும் தேவா உம்மாவியினால் பேசும் தேவா உம்மாவியினால் நீர் பேசும் தேவா உம்மாவியினால் பேசும் தேவா உம்மாவியினால் நீர் பேசும் தேவா உம்மாவியினால் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நிலைப்பாதலை காண்பாய். யாக்கோபுடைய பிரயாணத்திலே கர்த்தருடைய சமூகம் உண்டாயிருந்தது. சாமுவேலோடு கர்த்தருடைய பிரசன்னம் உண்டாயிருந்தது. மோசையோடு கர்த்தருடைய சமூகம் உண்டாயிருந்தது. எலியா என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்திலே தன்னோடு இருந்த தேவ சமூகத்தை எலியா உணரக்கூடாதவனாக காணப்பட்டான். அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் ஒரே பர்வதத்திற்கு சென்று தேவன் தம்மை தனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தான் என்று படிக்கிறோம். தேவன் தம்முடைய சமூகத்தை படிப்படியாக எலியாவுக்கு வெளிப்படுத்தினார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, முதலாவது ஒரு பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. அந்த காற்றுக்கு பின் ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சிக்கு பின் ஒரு பெரிய அக்கினி உண்டாயிற்று. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே பாருங்கள், எலியா ஒரு சந்தர்ப்பத்திலே தேவ மனிதன் தானே, ஆனால் தேவ சமூகத்தை அவன் அனுபவிக்க கூடாதபடி போய்விட்டான். தேவ சமூகத்தை அவனால் உணரக்கூடாதபடி போய்விட்டது. அவன் என்ன செய்தானாம்? காத்திருந்தான். எது வரைக்கும் போனான்? ஒரே பர்வதம் வரைக்கும் போய் அவன் என்ன செய்தான் என்றால், கர்த்தர் தனக்கு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தான். தெய்வ ஜனமே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகம் என்னோடு இருக்க வேண்டும், உம்முடைய சமூகத்தை என்னால் உணர முடியவில்லை, உம்முடைய பிரசன்னத்தை என்னால் அனுபவிக்க முடியவில்லை, இதோ கர்த்தாவே நான் காத்திருக்க போகிறேன், உம்முடைய சமூகத்தை அனுபவிக்கும்படியாக செய்யும், உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள செய்யும் என்று சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி காத்திருக்கும்படியாக உங்களுடைய சமயத்தை செலவிட்டிருக்கிறீர்களா? இதோ தேவ மனிதன் தான் எலியா, ஆனால் தேவ சமூகத்தை உணரக்கூடாதபடி போய்விட்டது. ஆனால் ஒரு தீர்மானம் செய்தான், நான் காத்திருக்க போகிறேன் என்று சொல்லி தீர்மானித்து ஒரே பர்வதத்திலே போய் தேவ சமூகத்தை உணரும்படியாக காத்திருந்தான். என்ன நடந்தது? தெய்வ சத்தம் உண்டானது. எப்படி உண்டானது? முதலாவது ஒரு பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. அந்த காற்றுக்கு பின் ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சிக்கு பின்
ஒரு பெரிய அக்கினி உண்டாயிற்று. அக்கினிக்கு பின் மெல்லிய அமர்ந்த சத்தம் உண்டாயிற்று. அந்த மெல்லிய அமர்ந்த சத்தம் தான் தெய்வ சத்தம். அவர் அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் பேசுவதுதான் முடிவான உச்ச நிலையில் உள்ள தேவ சமூகமாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இதை தேவ சமூகத்தின் சிகரம் என்று அழைக்கலாம். தெய்வ பிள்ளையே, அந்த மெல்லிய தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய இடத்திலே நீங்கள் சென்று விட்டீர்களானால் தேவ சமூகத்தின் சிகரத்திலே காணப்படுகிறவர்களாயிருப்பீர்கள். ஒரே பர்வதம் வரைக்கும் போய் காத்திருந்தான். இன்றைக்கும் நீ காத்திருப்பாயானால் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படியானால் தேவ சமூகத்தை உணரும்படியாக முதலாவது உங்களிடத்திலே காணப்பட வேண்டிய நற்பண்பு கீழ்ப்படிதல். கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் உணர வேண்டுமானால் இரண்டாவது உங்கள் வாழ்க்கையிலே காத்திருக்கக்கூடிய அனுபவம் அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய தரிசனங்களை காண வேண்டும். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், எங்கள் மனக்கண்கள் பிரகாசமடைய வேண்டும், கர்த்தர் எங்களோடு தனிப்பட்ட விதத்திலே பேச வேண்டும் என்றெல்லாம் அநேகர் சொல்லுவது உண்டு. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் உண்டாயிருக்கிறதா? இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே காத்திருக்கக்கூடிய அனுபவம் உண்டாயிருக்கிறதா? ஆனால் யாக்கோபு கீழ்ப்படிந்தான், சாமுவேல் கீழ்ப்படிந்தான், எலியா காத்திருந்தான். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார். உன்னுடைய ஜீவியத்திலேயும் சரியான தேவ வசனத்திற்கு கீழ்ப்படுகிற அனுபவம் உண்டாயிருக்குமே ஆனால், சரியான தேவனுடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய அனுபவம் உண்டாயிருக்குமே ஆனால், நிச்சயமாகவே உன் மனக்கண்கள் திறக்கப்படும். நிச்சயமாகவே தெய்வ தரிசனங்களை காண்பாய். நிச்சயமாகவே நான் இருக்கிற இடம் கர்த்தருடைய வீடு என்று சாட்சி கொடுப்பாய். சாமுவேல் மேன்மையான ஒரு தீர்க்கதரிசியாக விளங்கினது போல தேவன் உன்னையும் ஒரு தீர்க்கதரிசியாக நிலைநிறுத்துவார். எலியா எப்படி ஒரு தேவ மனிதனாக தனித்த மனிதனாய் இருந்து அநேக அற்புதங்களை செய்தானோ, அதே போல உன் ஒருவன் மூலமாக தேவன் பெரிய அடையாளங்களை செய்ய முடியும். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடலின் மேல் நடந்தீரையா, கடும்புயல் அதட்டினீரே. கடலின் மேல் நடந்தீரையா, கடும்புயல் அதட்டினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும்.
கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. இந்த தேவ சமூகத்தையும் இந்த தேவ பிரசன்னத்தையும் உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலத்திலே நீங்கள் உணரும் போது மெய்யான சந்தோஷம் உண்டாயிருக்கும், மெய்யான கிறிஸ்துவின் சந்தோஷம் உண்டாயிருக்கும். எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அனுபவம் உண்டாயிருக்கும். ஒரு தலபல என்ன நடக்கிறது? யாக்கோபு பிரயாணப்படுகிறான், தரிசனத்தை கண்டுபிடிக்கிறான். ஆனால் இப்பொழுது 20 ஆண்டு காலம் ஒரு குடும்பத்தையும் ஒரு மந்தையும் சம்பாதிக்கும்படியாக செலவழித்து விட்டான். இப்பொழுது கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். இனியும் நீ இந்த இடத்திலே இருந்தால் தேவ சமூகத்தை உணர முடியாது. எழுந்து புறப்படு, உன் தகப்பன் வீட்டை நோக்கி போ என்று சொல்லுகிறார். எத்தனை வருடம்? 20 வருடம் குடும்பத்தை சம்பாதிக்கும்படியாக, மந்தையை சம்பாதிக்கும்படியாக 20 வருடங்கள் அவன் செலவழித்தான். ஆனால் 20 வருடம் கழித்த பிறகுதான் கர்த்தர் அவனோடு பேசினார். இனியும் இந்த இடத்திலே இருக்க வேண்டாம், புறப்படு புறப்படு. எந்த இடத்திலிருந்து நீ துவக்கினாயோ அதே இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போறேன். நீ தகப்பன் வீட்டை விட்டல்லவா கடந்து வந்தாய், பதானராமுக்கு கடந்து வந்தாய், மறுபடியுமாக உன் தகப்பன் வீட்டுக்கு செல் என்று சொன்னார். கீழ்ப்படிந்தானா? யாக்கோபு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்தபடியினாலே தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவோடு சமாதானம் அடையும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்தார். கூடுமே, எல்லாம் கூடுமே. இந்த ஏசா எப்படிப்பட்டவன்? இந்த ஏசா எப்படிப்பட்டவன்? யாக்கோபை கொலை செய்யும்படியாக வகை தேடினவன். ஆனால் 20 ஆண்டு காலம் கழித்து தேவன் என்ன செய்கிறார்? ஒரு பெரிய சமாதானத்தின் உடன்படிக்கையை உண்டு பண்ணுகிறார். எதனால் உண்டானது? கீழ்ப்படிதல் உண்டாயிருந்தது. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான். யாக்கோபு தகப்பன் வீட்டுக்கு நேராக போகிறான். ஏசாவோடு ஒரு சமாதான உடன்படிக்கை உண்டாகிறது. கொலை செய்யும்படியாக எத்தனித்த ஏசாவோடு ஒரு சமாதானம் உண்டாகிறது. யாரால் உண்டானது? தேவனால் எல்லாம் கூடும். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்படியானால் இந்த நாளில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்கள் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு பேசுவார். என் பிரியமான மகனே, என் பிரியமான மகளே, இன்ன காரியத்தை செய் என்று சொல்லி உங்களோடு பேசுவார். பேசும்போது என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது என்ன உண்டாயிருக்கும்? மனக்கண்கள் பிரகாசமடையும், தரிசனத்தை காண்பீர்கள், தேவ சமூகத்தை உணர்வீர்கள், தேவ பிரசனத்திலே அகமகிழ்வீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் இருதயத்தையும் ஆட்கொள்ளும். இதெல்லாம் தேவன் செய்கிற அதிசயமாக இருக்கிறது. எங்கே செய்கிறார்? தேவ சமூகத்திலே செய்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் நீங்கள் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன? இந்த நாளிலே தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன என்பதை ஆராய்ந்து கண்டுபிடித்து அதை செய்ய வேண்டும். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே இருக்கிறபடியால் பிதாவாகிய தேவன் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொன்னார். வாசியுங்கள். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இயேசு கிறிஸ்து தனியாதான் இருந்தார். இயேசு கிறிஸ்து தனிமையாக தான் இருந்து ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து தனியாக தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஊழியத்தை ஆரம்பித்தார். ஆனால்
மோசே சொல்லுகிறான், இந்த ஜனங்களுக்கு முன்பாக செல்லும்படியாக என்னோடு கூட ஒரு நபர் வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தனியே இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். நான் தனியே இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவ சமூகத்தை உணரக்கூடியவராயிருந்தார். ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவ பிரசன்னத்தை உணரக்கூடியவராயிருந்தார். ஒவ்வொரு நொடி பொழுதும் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவைகளே செய்யும்படியாக நான் வாஞ்சையோடு இருக்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்கிறார். அப்படியானால் என்ன உறவு உண்டாயிருந்தது? என்ன துணை உண்டாயிருந்தது? கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஒரு நல்ல ஐக்கியமும் உறவும் உண்டாயிருந்தது. தேவ சமூகத்தை உணரக்கூடியவராயிருந்தார். தேவ பிரசன்னத்திலே அகமகிழக்கூடியவராயிருந்தார். பாடுகள் உண்டாயிருந்தது, அவமானங்கள் உண்டாயிருந்தது, கஷ்டங்கள் நஷ்டங்கள் உண்டாயிருந்தது. ஆனாலும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி எப்பொழுதும் சந்தோஷமாயிருந்தார். எப்பொழுதும் ஆவிக்குள்ளாக காணப்பட்டார். எப்பொழுதும் பிதாவோடு உள்ள உறவை பாதுகாத்து கொண்டார். மனக்கண்கள் திறக்கப்பட்ட அனுபவத்தை பாதுகாத்து கொண்டார். தனக்கு முன்பாக தேவன் கொடுத்த தரிசனத்தை வைத்து வைத்து அந்த பாதையிலே செம்மையாக நடத்தப்பட்டவராயிருந்தார். ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் தனியே இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடியார். இன்றைக்கு நீங்களும் ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? கர்த்தாவே, கீழ்ப்படிதல் வேண்டும். கர்த்தாவே, காத்திருக்க வேண்டும். கர்த்தாவே, உமக்கு பிரியமானவைகளையே நான் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உம்முடைய சத்தத்தை நான் கேட்க முடியும். அப்பொழுதுதான் உம்முடைய தரிசனத்தை நான் காண முடியும். அப்பொழுதுதான் தேவ பிரசன்னத்திலே நான் தனியாயிருக்கவில்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீங்க வீட்டுல தனியா இருக்கலாம், ஆனா நீங்க தேவ பிரசன்னத்துல இருக்கும் போது உங்களோடு கூட 1000-10,000 தேவ தூதர்களும் கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் உங்களோடு உண்டாயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். உங்கள்கிட்ட கேட்பாங்க, தனியா எப்படி சிஸ்டர் வாழ்றீங்க, பிரதர் எப்படி தனியா இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நீங்க சொல்லணும், நான் தனியாக இருக்கவில்லை, நான் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானவைகளே செய்கிறபடியா ஒரு அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எனக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல உறவு உண்டாயிருக்கிறது. எனக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் உண்டாயிருக்கிறது. ஒரு தலபல. ஆகவே நான் தனிமையானவன் அல்ல. நீங்க சொல்லணும், நீங்க எல்லாம் தப்பு கணக்கு போடுறீங்க. நான் தனியானவன் அல்ல. முழு தேவ சமூகமும் என்னோடு இருக்கிறது. முழு தேவ பிரசன்னமும் என்னோடு இருக்கிறது. தேவன் என்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய தைரியம் உண்டாயிருக்கும். தேவ சமூகம் உங்களோடு இருக்குமே ஆனால். ஆகவே நல்ல தீர்மானம் உண்டாயிருக்கட்டும். கர்த்தாவே, எப்பொழுதும் உமக்கு பிரியமானவைகளையே செய்ய எனக்கு கற்று தாரும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தெய்வம், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான பாதையில் நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் தேவ சமூகமாக, தேவ பிரசன்னமாக அன்றைக்கு மோசேக்கு முன்பாக காணப்பட்டது. இன்றைக்கும் தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. இன்றைக்கும் தேவ சமூகம் உங்களோடு இருக்கிறது. அதை நீங்கள் உணரும்படியாக கீழ்ப்படிதல் அவசியம். அதை நீங்கள் உணரும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே காத்திருக்க வேண்டியது அவசியம். அதை நீங்கள் உணரும்படியாக
தேவனுக்கு பிரியமானவைகளையே ஒவ்வொரு நாளும் செய்து வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே தான் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே படிக்கிறோம், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, பெந்தேகோஸ்தே நாளிலே சீஷர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அவர்கள் கூடியிருந்த வீடு முழுவதையும் தேவ சமூகம் நிரப்பிற்று. தெய்வ பிள்ளையே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொரு நபருக்குள்ளாகவும் திருத்துவ தேவன் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிற தவறுகளின் நிமித்தமாக தேவ சமூகத்தை இழந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தெய்வ பிள்ளையே, ஆனால் நீங்கள் காத்திருக்கும் போது, நீங்கள் கீழ்ப்படியும் போது, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது, தேவனுக்கு பிரியமானவைகளே செய்யும் போது, தேவன் தம்முடைய தேற்றரவாளன் ஆகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்பி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவனே உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக செய்து எப்பொழுதும் தேவ சமூகத்திலே அகமகிழ செய்ய வைக்க வல்லவராயிருக்கிறார். அந்த திருத்துவ தேவன் இன்றைக்கும் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக ஆவலோடு காத்திருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு மறைவாக நீங்கள் எங்கே போக முடியும்? வானத்திற்கு ஏறினாலும் அங்கேயும் அவருடைய கரம் உண்டு, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவருடைய கரம் உண்டாயிருக்கிறது. கர்த்தாவே, எங்கே காணப்பட்டாலும் உம்முடைய சமூகத்திலே நான் காணப்பட வேண்டும், அதுதான் முக்கியம். எங்கே காணப்பட்டாலும் உம்முடைய பிரசன்னத்திலே காணப்பட வேண்டும், அதுதான் முக்கியம். ஒரு தலபலவரதபதுலவே, வானத்திற்கு ஏறினால் என்ன, பாதாளத்தில் படுக்கை போட்டால் என்ன, கர்த்தாவே எங்கே இருந்தாலும் உம்முடைய சமூகம்தான் முக்கியம். அதை உணர்ந்து அதை அனுபவித்து எல்லா சூழ்நிலைகளிலேயும் வாழும்படியாக கிருபை நல்கியருளும் கர்த்தாவே. இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின் மூலமாக 3 காரியங்களை அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது கர்த்தாவே. உமக்காக காத்திருக்கக்கூடிய அனுபவம் உண்டாயிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது கர்த்தாவே. உமக்கு பிரியமான ஜீவியம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது கர்த்தாவே. அப்பொழுது மோசே தனிமையாயிருந்தாலும் நான் தனியே இருக்கவில்லை என்று சொல்ல முடியும். சாமுவேல் தனியாயிருந்தாலும் நான் தனியே இருக்கவில்லை என்று சொல்ல முடியும். ஒரு தலபலவரதபதுலவே, இயேசு கிறிஸ்து தனியே இருந்தாலும் நான் தனியே இருக்கவில்லை என்று சொல்ல முடியும். காரணம், ஒரு நல்ல உறவு உண்டாயிருக்கிறது. யாரோடு? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக ஒரு நல்ல உறவு உண்டாயிருக்கிறபடியால் அவரால் நடத்தப்படுகிறோம். எவர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் வழி நடத்தப்படுகிறீர்கள். சரியான பாதையிலே செல்கிறீர்கள். செம்மையான பாதையிலே வழி நடத்தப்படுகிறீர்கள். மேன்மை அடைகிறீர்கள். பரிபூர்ண தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்கள். நம்முடைய கண்களை மூடுவோமா? கர்த்தாவே, யாக்கோபுக்கு உம்முடைய சத்தத்தை கேட்க செய்தது போல, சாமுவேலுக்கு உம்முடைய சத்தத்தை கேட்க செய்தது போல, இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனே உம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணினது போல, மோசையோடு கர்த்தாவே நீர் பேசினது போல இன்றைக்கு எங்களோடும் பேசி இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்பீர்களா? ஒரு தலபல வரத பதில் டபக்கல வரத பதில வரத பதில் டபக்கல வரத பதில். ஹல்லேலூயா. நீர் எங்களோடு பேசும் கர்த்தாவே. நீர் எங்களோடு பேசினால் நாங்கள் தனியாக இருப்பவர்கள் அல்ல. நீர் எங்களோடு பேசும் அந்நிய சத்தங்கள் அல்ல, அந்நிய ஆவிகளின் சத்தம் அல்ல. மெய்யான யெகோவா தெய்வமே உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கக்கூடிய தேவபுத்திரர்களாக காணப்பட கிருபை தாரும் என்று சொல்லி எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். பேசும் தேவா உம்மாவியினால், நீர் பேசும் தேவா உம்மாவியினால், பேசும்
தேவா உம்மாவியினார் நீர் பேசும் தேவா உம்மாவியினார். மரித்தோருந்தன் வார்த்தை கேட்டிடும் நேரமது, மரித்தோருந்தன் வார்த்தை கேட்டிடும் நேரமது, பிழை பார்த்தேவா உம்மாவியினால் அவர் பிழை பார்த்தேவா உம்மாவியினால், பிழை பார்த்தேவா உம்மாவியினால் அவர் பிழை பார்த்தேவா உம்மாவியினார். பேசும் தேவா உம்மாவியினார், பேசும் தேவா உம்மாவியினார், பேசும் தேவா உம்மாவியினார், நீர் பேசும் தேவா உம்மாவியினார். பெந்தேகோஸ்தே நாளில் 3000 பேருக்கு, பெந்தேகோஸ்தே நாளில் 3000 பேருக்கு பேதுருவார் பேசியது போல், நீர் பேதுருவார் பேசியது போல், பேதுருவார் பேசியது போல், நீர் பேதுருவார் பேசியது போல். பேசும் தேவா உம்மாவியினார், நீர் பேசும் தேவா உம்மாவியினார், பேசும் தேவா உம்மாவியினார், நீர் பேசும் தேவா உம்மாவியினார். 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்தது போல், 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்தது போல், ஆசீர்வதி தனு பொந்துதை நீர் ஆசீர்வதி தனு பொந்துதை, ஆசீர்வதி தனு பொந்துதை நீர் ஆசீர்வதி தனு பொந்துதை. பேசும் தேவா உம்மாவியினார், நீர் பேசும் தேவா உம்மாவியினார், பேசும் தேவா உம்மாவியினார். இப்பிரபஞ்சத்தின் தேவன் மூடிய மன கண்ணை, இப்பிரபஞ்சத்தின் தேவன் மூடிய மன கண்ணை திறவும் தேவா உம்மாவியினார், நீர் திறவும் தேவா உம்மாவியினார், திறவும் தேவா உம்மாவியினார், நீர் திறவும் தேவா உம்மாவியினார். பேசும் தேவா உம்மாவியினார், நீர் பேசும் தேவா உம்மாவியினார், பேசும் தேவா உம்மாவியினார், நீர் பேசும் தேவா உம்மாவியினார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டுமானால் எப்படிப்பட்ட தெய்வீக அனுபவங்கள் காணப்பட வேண்டும் என்பதை தியானிக்க தேவன் கிருபை செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்றைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற வேளையிலே கர்த்தாவே தன்னோடு ஜனங்களுக்கு முன்பாக நடக்கும்படியாக ஒரு நபர் உண்டாயிருக்க வேண்டும் என்கிற வாஞ்சையை உம்மிடத்திலே கர்த்தாவே எடுத்துரைத்த போது தேவரீர் கர்த்தாவே உம்முடைய சமூகம் அவர்களோடு உண்டு என்பதையும் அதை உணரும்படியாக அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதையும் தேவரீர் விளங்கச் செய்தீர். அப்படியே கர்த்தாவே யாக்கோபுடைய வாழ்க்கையிலே மனக்கண்கள் திறக்கப்பட்ட போது தரிசனங்களை காண்கிறவனாக, தேவ சமூகத்தை உணர்கிறவனாக கர்த்தாவே மெய்யாகவே அந்த ஸ்தலம் தேவனுடைய வீடாக காணப்படுகிறது என்பதை கர்த்தாவே
உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தீர். அதற்கு அவனுடைய வாழ்க்கையில உண்டாயிருந்த தெய்வீக அனுபவம் கீழ்ப்படிதல் என்பதை கர்த்தாவே கேட்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உம்முடைய பிள்ளைகளும் கர்த்தாவே தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக கர்த்தாவே அவர்கள் பிரயாணப்படுகிற எல்லா பாதைகளிலேயும் உம்முடைய பிரசனத்தையும் உம்முடைய சமூகத்தையும் உணரும்படியாக மனக்கண்கள் திறக்கப்பட்டதாக காணப்பட, தரிசனங்களை காண்கிறவர்களாக காணப்பட தேவன்தாமே கிருபை நல்கிறளும் கர்த்தாவே. சாமுவேலுடைய வாழ்க்கையிலேயும் ஏலியனுடைய எல்லா வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவன் எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனாக காணப்பட்டான் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இப்படியாக சாமுவேலும் தான் இருக்கிற இடத்திலே தேவ சமூகம் உண்டு என்பதை தேவரை விளங்க செய்யக்கூடியவராய் இருந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சாமுவேலும் தான் இருக்கிற இடத்திலே தேவ பிரசனம் உண்டு என்பதை விளங்கி கொண்ட அனுபவத்திலே காணப்பட்டான். கர்த்தாவே, அப்படியே உம்முடைய பிள்ளைகளும் எங்கே காணப்பட்டாலும் கர்த்தாவே தங்களுக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக கர்த்தாவே உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்ய தேவன்தாமே கிருபை நல்க வேண்டுமாய் செபிக்கிறேன். கர்த்தாவே, ஒரு சந்தர்ப்பத்திலே எலியா கர்த்தாவே தேவ சமூகத்தை உணரக்கூடாதிருந்த சூழ்நிலையிலே ஒரே பர்வதம் மட்டும் கடந்து சென்று அவன் காத்திருந்தான். மெல்லிய தேவ சத்தத்தை கர்த்தாவே தேவ சமூகத்தின் உன்னதமான நிலையை அடைய தேவன் கிருபை நல்கினீர். அப்படியே உம்முடைய பிள்ளைகளும் கர்த்தாவே சில வேளைகளிலே தேவ சமூகத்தை உணராது போகிற வேளைகளிலேயும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தாவே உம்முடைய மெல்லிய சத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தேவன் தாமே நல்கி அருள வேணுமாய் செபிக்கிறேன். கர்த்தாவே, இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்தபடியினால் கர்த்தாவே நீர் எப்பொழுதும் தேவ சமூகத்தை உணரக்கூடியவராயிருந்தீர். நான் தனியே இருக்கவில்லை என்கிற சாட்சியை ஏறெடுத்து உரைத்தது போல உம்முடைய பிள்ளைகளும் எப்போதும் கர்த்தாவே உம்மோடு நல்ல உறவை பாதுகாத்து கொண்டு கர்த்தாவே எப்பொழுதும் நாங்கள் தனியே இருக்கவில்லை, கர்த்தருக்கு பிரியமானவைகளே செய்கிறோம், தேவ பிரசனத்தை உணர்கிறோம் என்று எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க தேவன்தாமே கிருபை நல்கியருள வேணுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, கேட்ட சத்தியத்தின்படி உடைய பிள்ளைகள் நடந்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே உன்னதமான அனுபவங்களை உடையவர்களாக ஜீவிக்க தேவன்தாமே கிருபை நல்கியருளும். சகல ஸ்துதி கன மகிமை யாவும் நேரடும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமீன். அவசட்டையின் கீழடை காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்ததாமே தேவ சமூகத்திலே தெய்வீக இளைப்பாறுதலோடு வழி நடத்தப்பட வாழ எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்க தேவன் தாமே அனுக்கிரகம் செய்வாராக, ஆமீன்.